நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக. ஒரு கொஞ்ச நாள் இப்போ கொஞ்ச நாள் இருக்கும். நான் ஒரு 30,000க்கு எனக்கு கடன் இருந்துச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமாக நிறையாகி 30,000 ஆயிடுச்சு. ஆனாலும் நான் ஒரு நாள் ஆண்டவரிடத்தில் மனசில் அழுது கொண்டு, ஆண்டவரே என்னால் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டினாலும் கூட இது எப்பொழுது முடியும் ஆண்டவரே, நான் டில்லிக்கு போகணும், என் பிள்ளையெல்லாம் போய் பார்க்கணும், இந்த கடனை வச்சுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசுக்கு வருத்தமாக ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஆண்டவர் உடனே மறுவாரம் அவர் வரும்போது ரொம்ப கடுமையான மனுஷன்தான். ஆனால் ஒரு வாரம் கொடுக்கலைன்னா கூட அவ்வளோ சத்தம் போடுவார். ஆனாலும் மறுவாரம் இந்த வாரம் ஜெபித்த ஜெபம் மறுவாரம் அவர் வரும்போது, அம்மா இந்த 30,000 எங்களுக்கு வேண்டாம், நான் இந்த கடனை நான் உங்கள்கிட்ட இருந்து தள்ளிட்டேன்னு சொல்லும்போது நான் கர்த்தருக்கு கோடி கோடி நன்றி பலிகளை எடுக்க. அது மட்டும் இல்லை, நான் ஒரு பழைய வீட்டில், ரொம்ப மோசமான வீடு, சொல்லக்கூட முடியாது. மழையெல்லாம் கொட்டும், வீட்டுக்குள்ளே தான் கொட்டும், அரைக்கால் வரைக்கும் அப்படியே தண்ணி வந்துடும். எத்தனையோ நாள் தண்ணிக்குள்ளே இறங்கி இறங்கி இருப்பேன். எவ்வளவோ மோந்து ஊற்றி கூட ஆகாது. ஆனாலும் மழையெல்லாம் வரும்போது என்னோட அருமையான சகோதரிக எல்லாரும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, இந்த மழையில் எப்படி சிஸ்டர் இருக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ பாஸ்டியா கூட ஒரு நாள் சொல்லியிருக்காரு, சிஸ்டர் மழை வரும்போதெல்லாம் உங்கள் நினைவு எங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் நான் கண்ணீரோடு, ஆண்டவரே எனக்கு ஒரு நீங்கள் வீட்டை கட்டி கொடுப்பீங்க, கர்த்தர் கட்டி கொடுப்பார்னு சொல்லி விசுவாசத்தோடு சொல்லி கொண்டு ஜெபித்து கொண்டு இருந்தேன். ஆனால் நம்ம சபையார்கள் எல்லாம் கூடி சேர்ந்து எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கு நான் எத்தனை கோடி நன்றி செலுத்தினாலும் போதாது. இப்போ நான் மழை இல்லாதபடிக்கு அந்த வீட்டில் நல்ல சுகமாக இருக்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சார். அதுக்காக சபையார்களுக்கு, எங்கள் ஊழியக்காரையாவுக்கு, எல்லாருக்கும் எனக்காக உதவி செஞ்ச ஒவ்வொருவருக்கும் நான் கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது கூட போன வருடத்தில் கிறிஸ்மஸ் நாட்களில் வந்தாங்க அந்த சகோதரி வெள்ளையம்மாங்கிறவங்க. அவங்க சொன்னாங்க, அக்கா எனக்கு சாட்சி சொல்ல தெரியாது, இந்த சாட்சியை நீங்கள் தான் சொல்லணும்னு சொன்னாங்க. நடந்த 21 நாள் பிரேயரில் என்னுடைய மகள் ஒரு சீட்டு 2 லட்சத்துக்கு போட்டுட்டாங்க. ஆனால் அந்த ஆள் பணமும் கொடுக்காம அவங்க எங்கேயோ ஓடி போயிட்டாருன்னு சொன்னேன். எனக்கிட்ட அந்த 21 நாள் பிரேயர் நடக்கும்போது அந்த வெளியில் வச்சு எனக்கு அந்த ஜெபக்குறிப்பை கொடுத்துட்டு போனாங்க. அவங்க எப்படியாவது நான் அவங்களெல்லாம் பாவம் கட்டடத்தில் வேலை செய்து இந்த பணத்தை கட்டுறாங்களே ஆண்டவரே, எப்படியாவது அந்த 2 லட்சம் இவங்களுக்கு கிடச்சிருன்னு சொல்லி நான் தனியாக ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தேன். சகோதரிக்கு இந்த இவ்வளவு சீக்கிரத்தில் அந்த பணம் 2 லட்சமும் அவங்க கைக்கு கிடச்சிருச்சு. அதுக்காக நான் கோடி கோடி நன்றி செலுத்துகிறேன். இந்த ஜெபத்தை கூட கர்த்தர் கேட்டு இவ்வளோ பெரிய அற்புதம் செய்தார். அந்த சகோதரி நின்று கொண்டு இருக்கிறாங்க. இந்த சாட்சியை நிச்சயமாக நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் மக சொன்னாங்க, கொண்டு போய் காணிக்கை போடுங்கம்மான்னு. நான் முதலாவது சொன்னேன், காணிக்கையை விட தேவனுக்கு இந்த சாட்சியை சொன்னால் எவ்வளவோ பேருக்கு நல்ல ஆசீர்வாதமாக இருக்கும் என்று இந்த நாளில் அந்த சாட்சியை கொடுத்த கிருபைக்காக நான் கோடி கோடி நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க. அப்படியே தேவனிடத்தில் மாத்திரம் உங்களுக்கு எந்த காரியமாக இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் உட்கார்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார்.